சிங்கப்பூரில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதில் மெயினாக நம்ம சைட்லேருந்து ஃபோக்கஸ் பண்ணுறது பிஸ்னஸ் அனலிஸ்ட், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், இது ரெண்டுமே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எதுக்காக அப்படின்னா நம்மளோட டீம், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்பதுக்கு மாதிரி இருக்கிற வீடியோலையும், நம்மளோட டீம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கார்பரேட் ட்ரைனிங் டீமாக மட்டும்தான் இருப்பாங்க. கார்பரேட் ட்ரைனிங் டீம்னா என்னன்னா, நீங்கள் கம்பெனியில் ஆன்போர்ட் ஆனதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக இதுதான் உங்களோட ஒர்க் அப்படின்னு அலோகேட் பண்ணி உங்களை பண்ண வைக்கிறது தான் கார்பரேட் ட்ரைனிங் டீம். ஸோ உங்களை ப்ராஜெக்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொடுக்குறவங்க தான் அந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்களே, அவங்க தான் கார்பரேட் ட்ரைனிங் டீம்ன்றதை நம்ம மீன் பண்ணுவோம். நம்ம டீம் ஆல்ரெடி கார்பரேட்ஸ்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறனால அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஓப்பனிங்ஸை நம்ம மூலியமா ஹையரிங் பண்ணுறாங்க. அவ்வளோதான் விஷயம். இப்போ நீங்கள் சிங்கப்பூர் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க, இல்லை ஒரு வேறு ஏதாவது ஃபாரின் கண்ட்ரி ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, நிறைய பேர் எங்களுக்கே கால் வரும், நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா, நான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கேன், எனக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னா, இந்த ஹையரிங் வந்து எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட் அவங்களால டேரெக்டாக ஹையர் பண்ண முடியும். ஏன்னா அவங்க நீ தான் ஸ்கில்ட் ஆச்சு. ஆனால் ஒரு ஃப்ரெஷரை இல்லாட்டினா ஓரளவுக்கு இப்போ நியூவாக இருக்கிறவங்க மட்டும்தான் கம்மி சம்பளத்துக்கு கொஞ்சம் ஆன்போர்ட் ஆவாங்க. இப்போ ஒரு சிங்கப்பூரை பொறுத்தவரைக்கும் எக்ஸாம்பிளுக்காக இருக்கிறேன், ஒரு குவாலிட்டியான ப்ரொஃபைல் நல்ல படித்த கேண்டிடேட் அப்படின்னா அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் பாஸ்ன்னு வாங்க, அதோட மினிமம் சேலரி எலிஜிபிலிட்டி வந்து ஒரு $6,000 மேலே இருக்கும். சரிங்களா? இ பாஸ், அதாவது இ பாஸ்ன்றது எம்ப்ளாய்மெண்ட் பாஸ். இ பாஸ்னா மட்டும்தான் உங்களுக்கு $6,000 மேலே சேலரி இருக்கும். எஸ் பாஸ் அப்படின்னா சேலரி அதை விட கம்மியாக இருக்கும், அதுக்கு கிரேட் கீழே. ஆனால் இதில் நிறைய பேருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சில டைமில் தேவைப்பட்டால் சில கேண்டிடேட்டுக்கு குவாலிஃபிகேஷன் முன்ன பின்ன இருந்தாலும் எஸ் பாஸ் எலிஜிபிலிட்டியில் அனுப்புகிறாங்க. அப்போ சேலரி கம்மியாக இருந்தாலும் கேண்டிடேட்ஸ் ஆர் ரெடி டு ஒர்க். அதாவது நமக்கு அஸ் இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது ஒரு நல்ல பே தான். பட் அங்கே போய் ஒர்க் பண்ணும்போது ஒரு 6 months to 8 monthsக்குள்ளே நீங்கள் பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அவங்க டேரெக்டாக என்ன பண்ணுவாங்கன்னா பெர்மனன்ட் பேரோவில் கன்வர்ஷன் நடக்கும். அப்போ டெஃபினட்டாக உங்களுக்கு இ பாஸ் அப்ளை பண்ணும்போது ரொம்ப நல்ல சேலரி இருக்கும், அவங்க அப்படியே செட்டில் ஆகிருப்பாங்க. இதான் கான்செப்ட். ஸோ ஏன் எங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் அனுப்ப முடியல அப்படின்னா, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஒருவேளை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை, பரவாயில்ல சார் நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்தால் கூட கம்பெனி எங்ககிட்ட அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இல்லைங்க இப்போ முடிச்சவங்க அந்த மாதிரி கொடுங்க, எனக்கு ரொம்ப ஹை ப்ரொஃபைல் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கேட்பாங்க. அதனாலே நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ப்ராக்டிக்கலாக நீங்கள் உள்ள ஆன்போர்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி ஒர்க் பண்ணணுமோ அதுதான் முன்னாடி இங்கே ட்ரைனிங் கொடுக்குறோம். அங்கே போயிட்டு அங்கே பண்ணுறதுக்கான சிமிலரான ப்ராஜெக்ட் இங்கே முன்னாடி பண்ண வைக்கிறோம். அதோட எவாலுவேஷன் பார்த்தீங்கன்னா 2 to 3 டிஃப்ரெண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் ஆன்சைட்டில் இருப்பாங்க, இந்தியாவில் இருப்பாங்க. ஆனால் பெரிய பெரிய கிளைண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க நீங்கள் பண்ண ப்ராஜெக்டை ரிவ்யூ பண்ணி கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. இது வந்து ஆன்போர்டு ஆனால் கூட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேர் கிடைக்காது, நம்ம ஐடி ஸ்டேட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ப்ராக்டிக்கலாக ப்ராஜெக்ட் அலோகேட் பண்ணி உங்களே பண்ண வச்சு அதை ரிவ்யூ பண்ணி தப்பாக இருந்தால் அதை ஹைலைட் பண்ணுவோம். அது நீங்கள் கரெக்ஷன் பண்ணி திருப்பி அனுப்பலாம். அக்கா 10 வாட்டி நான் கரெக்ட் பண்ணி அனுப்பலாமா அப்படின்னா ஒரு 2 ஐட்ரேஷன் மேலே வந்தாவே சிங்கப்பூர் கிளைண்டில் அக்செப்ட் பண்ண மாட்டேன். குவாலிட்டி மிஸ் ஆகக்கூடாது. எங்கள் கிட்ட நம்பி எடுக்கிறாங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கணும். 5 பேர் ஒரு ஆள் போகிறாங்க, இல்லை 5 பேரில் 2 பேர் போகிறாங்க. அப்போ ஏன் இந்த ரேஷியோ கம்மியாக இருக்குது அப்படின்னா, குவாலிட்டி ரொம்ப ஹையாக பார்க்குறனால சில பேர் நல்லா டக்குன்னு பண்ண முடியாமல் கொஞ்சம் சில பேர் என்ன பண்ணுறாங்க, இப்போதைக்கு இந்தியாவில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ எதை நம்பி உங்களை ஹையர் பண்ணுறாங்க, உங்களை ஹையர் பண்ணால் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக அந்த கம்பெனிஸில் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு, அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நாங்கள் ப்ராக்டிக்கலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டாஸ்க் பை டாஸ்க்காக உங்களுக்கு ட்ரெயின் பண்ணி ப்ராக்டிக்கலாக சினாரியோஸை கொடுத்து உங்களை பண்ண வச்சு அது மூலியமாக உங்களுக்கு ஜாப் கொடுக்கறனால அங்கே போயிட்டு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஒர்க் பண்ண முடியும், அங்கேயே சர்வேவும் பண்ண முடியும். வேலை வாங்குறது ஈஸி, ஆனால் அந்த வேலையில் சர்வே பண்ணி அப்கிரேட் பண்ணி போகிறதுக்கு சில இன்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்ஸி மூலியமாக உள்ள தள்ளுறேன், ஃபேக் இன்டர்வியூ போட்டு உள்ள தள்ளுறேன் அப்படி இப்படின்னு நிறைய நடந்துகிட்ருக்கு. உள்ளே போயிட்டு கொஞ்ச நாள்லேயே அவங்க இந்த வேலையை அவங்களால தக்க வச்சுக்க முடியாமல் நிறைய பேர் விட்டு நாய் வெளில வராங்க. ஹேண்டில் பண்ண முடியாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. இப்போ இந்த டிராகன் படத்தில் கூட இந்த மாதிரி ப்ராக்ஸிலாம் பண்ணுற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி வரக்கூடிய ரொம்ப பெரிய ப்ராப்ளம்லாம் அவ்வளோ பேர் மாட்டி லட்சக்கணக்காக செலவு பண்ணி அதுலேருந்து ரெக்கவர் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ட்ராப்பில் போய் தயவு செஞ்சு போய் மாட்டாதீங்க. இது வந்து ஒரு சஜஷனாக மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நம்ம சைடில் குவாலிட்டி ட்ரைனிங் டெஃபினட்டாக இருக்கும். நீங்கள் எஃபர்ட் பண்ணணும். வெறும் 1-1.5 மாதத்துலேயே நாங்கள் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணுவோம், அவ்வளோதான். நிறைய பேர் அதுக்குள்ளேயே முடியுமா அப்படின்வாங்க. இந்த புக்கை பற்றி நான் எடுத்தேன்னா 6 மாதம் என்னால் பிஏ பற்றி எடுக்க முடியும். அது நீடு இல்லை. உள்ளே போய் எக்ஸாம் எழுத போகிறீங்க, வேலை பார்க்க போகிறீங்க, வேலை பார்க்கறதுக்கு என்ன நீடு, அதை நம்ம ட்ரைனிங் கொடுப்போம். ஃபுல் ஸ்டாக் அந்த மாதிரி தான். ப்ரோக்ராமிங் ஊர் ஃபுல்லாக சொல்லிக் கொடுப்பாங்க. சினாரியோ பேஸ், சுச்சுவேஷன் பேஸ், ஒரு கம்பெனி பெர்ஸ்பெக்டிவ் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்லேருந்து ஒரு சினாரியோ கொடுத்து உங்களை பண்ண வைக்கிறதுக்கு முக்கால்வாசி பேர் பண்ணுறது கிடையாது. அவங்களுக்கே தெரியாது. பேசிக்காக ட்ரெயினர் தான் அவங்களோட வேலையாகவே இருக்கும்.
காலேஜில் கூட தான் அந்த ட்ரைனிங் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் கம்பெனி டிமாண்ட் பண்ணுற மாதிரி ப்ராக்டிக்கல் பேஸ்டு ப்ராஜெக்டை நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். இதனால் என்ன பெனிஃபிட்னா டெஃபினட்டாக யூ வில் பி கெட் பிளேஸ்ட் இன் சிங்கப்பூரோ இல்லாட்டினா ஒரு இந்தியாவிலேயே Tier 1 கம்பெனிஸில் நீங்கள் டெஃபினட்டாக ஆன்போர்ட் ஆக முடியும். நீங்கள் சிங்கப்பூரில் இல்லாட்டினா இந்தியாவில் ஆன்போர்ட் ஆகணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ட்ரைனிங் வித் ஜாப் சப்போர்ட் தான் பண்ணுறோமே தவிர்த்து வெறும் ஜாப் சப்போர்ட் பண்ணுறது இல்லை. சாரி ஃபார் இன்ஃபார்மிங். ஏன்னா நிறைய கால் வந்து நான் வெறும் இது மட்டும் பண்ணியிருக்கேன், எனக்கு வேலை மட்டும் வாங்கி கொடுப்பீங்களான்னு அவங்க டெஃபினட்டாக பண்ண மாட்டாங்க. 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது சின்ன ரோல், ரொம்ப லிமிடெட் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த லிமிடெட் கேண்டிடேட்டை ப்ரொஃபைல் நல்லதாக அவங்க அனுப்பணுன்றதை பார்ப்பாங்க. சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இன்ட்ரில் நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் எஃபர்ட் போட்டிங்கன்னா ஒரு நல்ல இடத்துல நீங்கள் ப்ளேஸ் ஆகலாம். யாராவது ஜாப் எதாவது சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு நல்ல ட்ரைனிங் எதாவது பார்த்துட்ருக்காங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். கோடிங், நான் கோடிங், ஐடி, நான் ஐடி, மேனுஃபேக்சரிங் மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியில் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி டெஃபினட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு கிடைக்காது. இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா டெஃபினட்டாக சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப 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 லக்கின்றதை நான் டெஃபினட்டாக மீன் பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச்.